100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து விட்டதாகவும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரையே மாற்றிவிடலாம் என தோன்றுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கும் ஊதியத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக தற்பொழுது புகார்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊதியத்தில் வழங்கப்படும் இந்த புகார்களை அடுத்து 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து விட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரையே மாற்றிவிடலாம் என தோன்றுகிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரப்பிலிருந்து அதிருப்தியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைகேடுகள் குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்க தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து விட்டதாகவும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்னும் பெயரையே மாற்றிவிடலாம் என்று தோன்றுவது போல உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவானதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வேலை திட்டம் குறித்து விரிவான அறிக்கை வழங்க வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து விட்டதாகவும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் பெயரையே மாற்றிவிடலாம் போல தோன்றுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரப்பிலிருந்து அதிருப்தியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்காத பலரது பெயர்களை குறிப்பிட்டு பணம் பெறப்பட்டுள்ளதாக புகார் எழுந்ததை அடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரப்பிலிருந்து தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் அதிகரித்து விட்டதாகவும் இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் விரிவான அறிக்கை வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.